إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்துகளும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் வேண்டியவனாக மறுமையின் மகத்தான வெற்றியாகிய சொர்க்கத்தை வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆ குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமதானை நமக்கு எளிதாக்கி தருவானாக. அமல்களை கொண்டு நன்மைகளை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த ரமதானை நமக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அடியானுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு நமக்கு அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய மாபெரும் அருள்களில் மகத்தான கருணைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நிராசை அடைய செய்யவே மாட்டான். ஏன்? அவன் ரஹ்மான், ரஹீம், கரீம், ரഊஃப், மிக பாசத்திற்குரியவன், அல் வதூத், அன்பிற்குரியவன். இப்படிப்பட்ட பெயர்களை தனக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலா அவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு ரப்பு யார் இருக்க முடியும் அவனை தவிர? அடியார்களே, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி வாருங்கள். என்னை தவிர உங்களுக்கு எல்லாம் குழப்பம்தான், ஆபத்து தான், பிரச்சனை தான். அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு கார்மானம், நமக்கு நிம்மதி, நமக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக தங்களுக்கு தாங்களே நினைவூட்டி உம்மத்துக்கு இந்த அறிவுரையை வழங்கினார்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே அவர்கள் தூங்கும்போது அல்லாஹும்ம லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், யா அல்லாஹ், நான் எங்கு ஒதுங்குவேன், நான் எங்கு தப்பித்து செல்வேன்? உன்னிடமிருந்து, உன்னிடமே தவிர, உன்னிடமிருந்து தப்பிப்பதற்கு ஒதுங்குவதற்கு வேறு இடமே இல்லை உன்னை தவிர. அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை 100ஆக பிரித்து அதில் ஒன்றைதான் உலக படைப்புகளுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்றால், 99 ரஹ்மத்துகளை தனக்காக விசேஷமாக வைத்திருக்கிறான் என்றால், அவன் எவ்வளவு அடியார்கள் மீது பாசம் உள்ளவனாக, கருணை உள்ளவனாக இருப்பான், யோசித்து பாருங்கள். ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா? அந்த பாசத்திற்குரிய ரஹ்மானை, அந்த அன்பிற்குரிய அந்த ரஹீமை நாம் தான் அந்த பாசத்தோடு தேடுவது கிடையாது. அந்த அன்போடு பாசத்தோடு அவனை முன்னோக்குவது இல்லை. தொழும்போது அவனுக்கு முன்னால் நிற்கும் போது கூட நம்முடைய உள்ளம் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது, வேறு யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் ஒன்று
எப்படி இந்த தொழுகையோ அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதம். நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ரமதான் வருவதற்கு சில இரவுகளுக்கு முன்பாக, சில பகல்களுக்கு முன்பாக அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, பொருந்தி கொள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. நம்முடைய உறவுகள், நாம் அறிந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு படித்தவர்கள், சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த ரமதானை கொடுக்கிறானோ இது அவர்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு. சென்ற ரமதானை விட இந்த ரமதான் எனக்கு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற தேடலும் மன உறுதியும் ஆசையும் நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான வியாபாரி, பொருளை உணர்ந்தவர், லாபத்தை உணர்ந்தவர், செல்வத்தின் மதிப்பை அறிந்தவர் என்ன செய்வார்? சென்ற சீசனை விட இந்த சீசன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு சிறந்த வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதாக அவர் ஆசைப்படுவார், தேடுவார், அதற்கான முயற்சிகளை செய்வார், திட்டமிடுதல்களை வகுப்பார். அன்பான அடியார்களே, வியாபாரத்தில் சிறந்த வியாபாரம் எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அடியான் செய்கிற புண்ணியங்கள், நன்மைகள் தான் வியாபாரத்தில் சிறந்த வியாபாரம். அல்லாஹு தஆலா அவனுடைய பாதையிலே உயிரால் பொருளால் ஒரு அடியான் உயிரையும் பொருளையும் செலவழித்து போருக்கு செல்லும் பொழுது அந்த போரை அல்லாஹு தஆலா ஒரு வியாபாரம் என்று சொல்லி காட்டுகின்றான். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். கடுமையான வழி கொடுக்கக்கூடிய நரக வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வின் பாதையிலே உங்களது உயிராலும் பொருளாலும் நீங்கள் ஜிஹாதுக்கு செல்வது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. அதுபோன்றுதான் சகோதரர்களே, சூரா ஃபாத்திரிலே அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية أولئك يرجون تجارة لن تبور. அல்லாஹ்வின் வேதத்தை அறிந்து உணர்ந்து புரிந்து ஓதக்கூடியவர்கள் எப்படி சொல்கிறார்? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், குர்ஆனே கதி என்று இருப்பவர்கள், குர்ஆனே வாழ்க்கை என்று இருப்பவர்கள், அதை ஓதுவதிலே அவர்களுக்கு இன்பம், அதை படிப்பதிலே கற்பதிலே அவர்களுக்கு ஒரு இன்பம், குர்ஆனை பற்றி பேசுவதிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே ஒரு இன்பம். இப்படி குர்ஆனோடு வாழக்கூடியவர்கள். சகோதரர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இன்று எத்தனை பேர் குர்ஆனோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. குர்ஆனை திறந்து படித்தே பலருக்கு பல மாதங்களாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அந்த ரஹ்மான் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் குர்ஆனை ஓதுவதை கட்டாயமாக ஃபர்லாக ஆக்கிவிட்டான் மூமின்களுக்கு. தொழுகையில் குர்ஆன் ஓதாமல் தொழுகை அவர்களுக்கு நிறைவேறாது. அந்த அடிப்படையில் தான் பலருக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது என்றால் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக இருக்காது. புரிந்திருப்பீர்கள். தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆனை தவிர அதற்கு பிறகு அவர்கள் குர்ஆனை திறப்பதே இல்லை, அதை ஓதுவதே படிப்பதே இல்லை, அதில் சொல்லப்பட்ட செய்திகளை தேடுவதில்லை, அதில் சொல்லப்பட்ட நேர்வழியை அறிந்து கொள்வதில்லை. தொடர்ந்து குர்ஆனை பொருளோடு உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்த குர்ஆன் நமக்குள் கண்டிப்பாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். எப்படி ஏற்படுத்தாமல் போகும்? لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நபியே நாம் இறக்கி இருந்தால் வெடித்து சிதறி இருக்கும் அந்த மலை.
என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்பேற்பட்ட தத்துவங்களை, மாற்றங்களை, அதாவது கடினமான ஒன்றையே உருக்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தை மாற்றாதா? மேலை நாடுகளிலே இன்று, ஏன் இங்கும் கூட பலர் இஸ்லாமுக்கு வருகிறார்களே, அவர்களை சந்தித்து பாருங்கள், அவர்களிடத்தில் பேசி பாருங்கள். அவர்களை இஸ்லாமை நோக்கி ஈர்த்தது எது? நம்முடைய வாழ்க்கையா? பொய் பேசக்கூடிய, ஏமாற்றக்கூடிய, தில்லுமுள்ளு வேலை செய்யக்கூடிய, கடமைகளை சரியாக செய்யாத, எத்தனை குற்றங்களை, குழப்பங்களை நமக்குள் வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அவர்களை இஸ்லாமின் பக்கம் ஈர்த்தது. நாமே இன்னும் சரியாக முஸ்லிமாக இல்லை. காலையில் முஸ்லிம் என்றால், பள்ளிவாசலில் முஸ்லிம் என்றால், பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றால் நமக்குள் இஸ்லாமை தேட வேண்டும். சொல்லிலே இஸ்லாம் இருக்கிறதா? பார்வையிலே இஸ்லாம் இருக்கிறதா? பேச்சிலே இஸ்லாம் இருக்கிறதா? கொடுக்கல் வாங்கலிலே இஸ்லாம் இருக்கிறதா? வாக்குகளிலே, ஒப்பந்தங்களிலே இஸ்லாம் இருக்கிறதா? அண்டை வீட்டாரோடு நமக்கு இஸ்லாம் இருக்கிறதா? ஏன் சொந்த பெற்றோரோடு நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? நம்முடைய சகோதரர்களோடு நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? அது ஒரு தனியாக கழட்டி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதோ நமக்கு அரபி பெயர்களை கட்டாயமாக வைத்து விட்டார்கள். அரபி பெயர்களை சஹாபாக்களுக்கு, அந்த காலத்து தாபியின்களுக்கு இருந்த பெயர்களை எல்லாம் நம்மோடு பிறக்கும் போதே ஒட்டி விட்டார்கள். அது ஒன்றுதான் மிச்சமாக ஒட்டி கொண்டிருக்கிறதே தவிர, குணங்களில், கொடுக்கல் வாங்கலில், குடும்பத்தில், நட்பில் எதை கொண்டு என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது என்று நாம் பெருமை பேச முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. இன்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பலரிடத்தில் பேசினால் ஒவ்வொருவரும் ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை படித்தேன், உணர்ந்தேன், இந்த வசனத்தை படித்தேன், சிந்தித்தேன், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்று. ஒரு வசனம் ஒரு மனிதனை பிறப்பிலிருந்து எவ்வளவு காலம் வரை குஃப்ரிலே இருந்த ஒரு மனிதனை மாற்றுகிறது என்றால், கண்டிப்பாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவனை எப்படி இந்த வசனம் மாற்றாமல் இருக்கும்? கண்டிப்பாக மாற்றும். அந்த தேடலோடு, அந்த தக்வாவோடு, ஹுதல்லில் முத்தகீன், அந்த இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை தொடும் பொழுது, யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கொண்டு எனக்கு நேர் வழி காட்டு, இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய உள்ளத்தை பிரகாசப்படுத்து, இந்த குர்ஆனை கொண்டு எனக்கு உள்ளச்சத்தை, ஈமானை ஏற்படுத்து என்ற துஆவோடு இந்த குர்ஆனை நாம் அணுகினால் கண்டிப்பாக சகோதரர்களே இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். சகோதரர்களை, மீண்டும் செல்வோம் சூரா ஃபாத்திருடைய அந்த வசனத்திற்கு. அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த வேதத்தை ஓதுகின்றார்களோ, அடுத்து சொல்கிறான் பாருங்கள், யார் தொழுகையை நிலை நிறுத்துகிறார்களோ, அடுத்து சொல்கிறான் பாருங்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், அழியாத, நஷ்டமே ஏற்படாத மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை இவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த வியாபாரம் யாரோடு செய்து கொள்ளப்படக்கூடிய உபாரம்? அல்லாஹுவோடு. அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹு தஆலா வாக்களித்தான், யார் ரமதானிலே நோன்பு நோக்கிறானோ, யார் ரமதானிலே நோன்பு நோக்கிறானோ, ஈமான வஹ்திசாபா, அந்த நோன்பிலே அந்த ஹுதூரு நிய்யா, ஏதோ சஹர் செய்தோம். பலருக்கு இன்றைய நோன்பை, நான் என்னை பற்றி சொல்கிறேன் சகோதரர்களே, உங்களை பற்றி சொல்லவில்லை, தைரியமா கேளுங்க. ராத்திரில தூங்கும் பொழுது இன்னைக்கு சஹரு என்னங்கிறத சிந்திச்சுக்கிட்டு தான் தூங்குறோமே தவிர, சஹரு மிஸ் ஆயிடும். சஹரு உணவு பரக்கத்து, அதுல கண்டிப்பா அந்த ஹதீஸ்லாம் ஞாபகத்துக்கு இருக்கு. இந்த ஹதீஸ்லாம் சஹரு உணவு சாப்பிடுங்க, அதுல பரக்கத்துன்னு, இப்படி நமக்கு சாதகமா என்னென்ன ஹதீஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவோம். ஏன், அதே போலதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை பற்றி சொன்னார்கள். ரமதானிலே நீண்ட நேரம் தொழுங்கள் என்று சொன்னார்கள். ரமதானிலே குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னார்கள். தான தர்மங்களை, கருமித்தனத்தை பயப்படாமல் தாராளமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம், லைட்டா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். நமக்கு சாதகமா எங்க ஹதீஸ் வருதோ அதை அப்படியே பிடிச்சுப்போம். சஹரை பற்றி இருக்கக்கூடிய கவலை
தஹஜ்ஜத்தை பற்றி இருக்கிறதா? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்திலே உணவு மட்டுமா நமக்கு வணக்கம்? சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி உட்கார வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் இல்லையா? குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இல்லையா? அதை மறந்து விடுவோம். அது மட்டுமா? அந்த இரவு தொழுகை நம்முடைய முந்திய இரவில் தொழக்கூடிய தொழுகை மட்டுமல்ல, அந்த பிந்திய இரவு அல்லாஹ் இறங்கி வந்து அல்லாஹு தஆலா அடியாரிடத்திலே கேட்கிறான். மற்ற மாதங்களை விட ரமதானுடைய மாதம் இரவு தொழுகைக்காகவே உள்ள மாதம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வு, அந்த நியத் நமக்கு ரொம்ப முக்கியம். மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபா, ரமதானிலே நோன்பு வைப்பது என்பது அந்த ஈமான், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் பசித்திருக்கிறேன், அந்த பசியை உணரும் அளவுக்குத்தான் நம்முடைய சஹருடைய உணவு இருக்க வேண்டும். கொஞ்சம் சிரமம் இருக்கும் தான். கடின உழைப்பாளிகள், வெயிலிலே அதிகமாக சுற்றக்கூடியவர்கள், கடினமான சிரமமான வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ப உணவு சாப்பிடுவதிலே தவறு கிடையாது. மயக்கம் ஏற்படாத அளவிற்கு, தனது உள்ளத்திலே பலவீனம் ஏற்படாத அளவிற்கு. ஆனால் சகோதரர்களே, ருசிக்காக வேண்டி, பசியே நமக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி பல வகையான உணவுகளையும் அதிகமான உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறோமே, இது எப்படி அல்லாஹ்விடத்திலே ஈமானுடைய நோன்பாக ஆகும்? இது வைத்து நோன்பு. மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன், இஹ்திஸாப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்திஸாப், நன்மையை தேடுங்கள். இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த அந்த நன்மைக்காக நோன்புருங்கள். இது சடங்குகள் அல்ல. இது அதுபோன்றுதான் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ரமதானிலே ஈமானோடு இஹ்திஸாபோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த நன்மையை எதிர்பார்த்து இரவிலே நிற்பாரோ, நின்று வணங்குவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கை கவனியுங்கள். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. எப்பேற்பட்ட பாக்கியமிக்க மாதம் இது! அல்லாஹு தஆலா நமக்கு இதை அடையக்கூடிய, அந்த முழுமைப்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானா. ரமதான் இலா ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரை முகஃபிராத், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே ஷாபானுடைய பிறையை அவர்கள் எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஷாபானுடைய பிறையை அவர்கள் எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, அஹசூ ஹிலால ஷஅபான் லி ரமதான், ரமதானுக்காக வேண்டி ஷாபானுடைய பிறையை இப்போதே நீங்கள் எண்ண ஆரம்பித்து விடுங்கள். இன்று பிறை, ஷாபானுடைய பிறை பிறந்து விட்டது 1, அடுத்து 2, 3, இப்படியாக ஷாபானில் எத்தனை பிறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியாக 29 வரும் பொழுது அடுத்த நாள் யௌமு ஷக், பிறையை தேடுங்கள் என்று சொல்வார்கள். சகோதரர்களே, சூமூ லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி லா தஸூமு ஹத்தா தரவுஹு வ லா துஃப்திரு ஹத்தா தரவுஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டுதல். ரமதானுடைய முக்கியமான அமல்களிலே ஒன்று என்ன? ஷாபானுடைய பிறையை எண்ணிக்கொண்டே இருப்பது, ரமதானுக்காக வேண்டி. பிறகு ரமதானுடைய பிறையை பார்ப்பது, ரமதானுடைய பிறையை பார்த்து ரமதானுடைய நோன்பை ஆரம்பம் செய்யுங்கள். பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறையை பார்க்காதவரை நோன்பை ஆரம்பிக்காதீர்கள். பிறையை பார்க்காதவரை அல்லது மாதத்தை பூர்த்தி செய்யாதவரை நோன்பை முடிக்காதீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம்கள் ஹதீஸ் ரமதானுடைய பாடம் என்று ஆரம்பிக்கும் போதே அத்தனை ஹதீஸ் கிதாபுகளிலும் முதலாவதாக இந்த ஹதீஸை தான் பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற ஹதீஸ்கள். காலண்டரிலே முடிவு செய்யப்பட்ட அந்த தேதிகளை கொண்டு நோன்பை ஆரம்பிக்க முடியாது. பிறையை பார்க்க வேண்டும் அல்லது பார்த்தவர்களின் சாட்சி நமக்கு வேண்டுமே தவிர, முடிவு செய்யப்பட்ட தேதிகளை கொண்டு நாம் நம்முடைய பெருநாளை கொண்டாட முடியாது, நம்முடைய நோன்பை ஆரம்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுக்காக அப்பேற்பட்ட ஒரு ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். ரமதானுடைய வருகையை பற்றி
அது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு ஆர்வமூட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இந்த ரமதானை அடைவதற்கு. இதிலும் கூட நாம் சொல்ல முடியாது, இன்றைய பிறையை பார்க்கின்றவரை, நோன்பு நோக்கின்றவரை எத்தனை பேர் இருப்போம் என்பதாக. ஏனென்றால் திடீர் மரணங்கள் மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. திடீர் மரணங்கள் மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. அது அதிகமாகிவிட்ட காலத்திலே இருக்கிறோம். ஒரு ஆலிம் அவர்கள் ஒரு குறிப்பிலே சொன்னார்கள், முந்தைய காலங்களிலெல்லாம் வயதானவர்கள் வயதாகிவிட்டால் அப்போதுதான் மரணம் வரும் என்பதாக பேசிக்கொள்வார்கள், பார்ப்போம் வயதானவர்கள் மரணிப்பது. இன்று வயதானவர்களை விட வாலிபர்களின் மரணம் அதிகமாகிவிட்டதை பார்க்கிறோம். வயதாகிவிட்டால் அதற்கு பிறகு கண்டிப்பாக மரணம் என்பதிலே வேறு ஒரு பேச்சு கிடையாது. ஆனால் வாலிபர்களின் மரணம் அதிகமாகிவிட்டதை பார்க்கிறோம். இது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமதான் நமக்கு ஒரு சிறப்பான ரமதானாக அமைய வேண்டும். இந்த ரமதான் அல்லாஹ்வின் பக்கம் முந்திய ரமலானை விட அதிக நன்மைகளை கொண்டு நாம் நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, எதுவரை நாம் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்ய மாட்டோமோ, இதுவரை நாம் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்ய மாட்டோமோ, அதுவரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்குள் மாற்றங்கள் வராது. அடியான் உறுதி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நியத். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகாக சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். அமல்கள் எண்ணங்களை கொண்டு. உன்னுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்து. வெறும் அதாவது தொழும் பொழுது நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைப்பது மட்டுமல்ல, முதலாவது நான் தொழ வேண்டும் என்ற நியத்து வேண்டும். அந்த தொழுகையை சிறப்பாக நான் தொழ வேண்டும் என்ற நியத்து வேண்டும். அது தொழுகைக்கு வெளியிலே, தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்பு. ஆகவேதான் நீங்கள் பாருங்கள், யார் தொழுகையிலே அலட்சியம் செய்கிறார்களோ, யார் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, என்ன காரணம் அதற்கு? அவர்களுக்கு தொழுகையை பற்றிய அந்த நியத்தே இருப்பதில்லை. எப்படி நேரம் வந்தால் சாப்பிட வேண்டும், நேரம் வந்தால் தூங்க வேண்டும் என்ற அந்த ஒரு நியத் இருக்கிறதா இல்லையா? அதே போன்று இப்பொழுது ஜும்மா தொழும் பொழுதே அடுத்து நான் அசர் எங்கே தொழுவேன், எனக்கு வெளியில் வேலை இருக்கிறதா, அடுத்த அசருடைய தொழுகை எப்போது, அதற்கு வருவதற்கு முன்கூட்டியே நான் என்ன பிளானிங், என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், அந்த தேடல் இருக்க வேண்டும். அவர்கள் தான் தொழுகையாளிகள். அதுதான் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனை ஹதீஸ்கள், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பது என்று சொன்னார்கள். இன்திலாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இன்று ஜும்ஆவுடைய தொழுகையை கூட எதிர்பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். எப்படி? ஜும்ஆவுடைய தொழுகையை கூட அந்த தொழுகையை எதிர்பார்க்காமல் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு தாமதமாக வரக்கூடியவர்கள். எப்படியெல்லாம் தாமதமாக வருவார்கள்? இந்த பள்ளியில அரை மணி நேரம் இமாம் சாப் குத்துபா ஓதுவார், இந்த பள்ளியில இத்தனை மணிக்கு தொழுகை ஆரம்பிப்பாங்க. அதை கணக்கு பண்ணி எவ்வளவு குறைவான நேரம் அதுக்குள்ளார செலவு பண்ண முடியுமோ அந்த 2 ரக்காத்து கிடைக்கிற அளவுக்கு அது போதுங்க நமக்கு. எப்படி? அந்த 2 ரக்காத்து கிடைச்சிச்சுன்னா போதும். பயான்ல கடைசியில் ஒரு 5 நிமிஷம் வந்து உட்கார்ந்தோம்னா குத்துபா கிடைச்சிருச்சு. இப்படியெல்லாம் திட்டமிடக்கூடியவர்கள். வெட்கம் வேண்டும் ஒரு முஸ்லிமுக்கு. ஒரு முஸ்லிம் ஒரு மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது அவன் அவமானப்படக்கூடாது. ஏதோ ஒரு ஜும்மாவுக்கு லேட்டாக வந்து விட்டான், குத்துபா ஆரம்பித்ததற்கு பிறகு. ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஒரு மனிதன் குத்துபா ஆரம்பித்ததற்கு பிறகு உள்ளே வருகிறான் என்றால் அவன் என்ன வகையான ஈமானை உணர்ந்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்ன? குர்ஆனுடைய வழிகாட்டுதல் என்ன? வஇதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அஉ இலா ذிக்ரில்லாஹ் வதருல் பைஅ. நீங்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அதற்கு முன்பே உங்களது வியாபாரத்தை விட்டுவிட்டு குத்துபாவுக்காக வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதானுக்கு பிறகு வியாபாரத்தில் ஈடுபடுவதை, வேற வேலைகளில் ஈடுபடுவதை ஹராமாக்கினார்கள். இன்று எப்படி
பலருக்கு தொடர்ந்து ஜும்மா குத்துபா என்பது, பயான் என்பது, அந்த பிரசங்கம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. நேரத்தை கணக்கு பண்ணி உள்ளே வருவது. எப்படி இது ஜும்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படும்? அதற்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஒரு பாங்கை ஏற்படுத்தினார்கள், மக்களுக்கு குத்துபா தவறிவிடக் கூடாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள், ஜும்மாவுக்கு விரைந்து செல்லுங்கள். எப்பொழுது ஹதீப் இமாம் மிம்பரிலே ஏறி விடுவார்களோ மலக்குகள் தங்களுடைய பதிவேட்டை மூடி வைத்துவிட்டு குத்துபா கேட்பதற்காக உட்கார்ந்து விடுவார்கள் என்று. புரிய முடியவில்லை. எந்த வகையான முஸ்லிம்கள்? குழந்தைகளா, சிறுவர்களா, பாலிகாகாதவர்களா, விளையாட்டு பிள்ளைகளா? எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் இமாம் குத்துபாவிலே ஏறியதற்கு பிறகு ஒரு முஸ்லிமால் பள்ளிக்கு வர முடிகிறது? அப்ப இந்த அலட்சியம் இருக்குமேனால் அவர் உள்ளத்திலே மற்ற தொழுகைகள், 5 நேர தொழுகைகளை எப்படி அவர் நிறைவேற்றுவார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார் மறுமையிலே. யார் அவர்? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அவருடைய கல்பு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே தொங்கவிடப்பட்டிருக்கும். எங்கே சென்றாலும் மஸ்ஜிதிற்கு செல்ல வேண்டும், தொழ வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கவனத்திலே இருப்பார். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானை பயன்படுத்துவது என்பது இதற்காக நமது வீடுகளை அலங்கரிப்பதோ, அதிகப்படியான உணவுகளை வாங்கி குவிப்பதோ, ஆடம்பரமான உணவுகளை வாங்குவதோ, அல்லது விளக்குகளை கொண்டு, ஆபரணங்களை கொண்டு வீடுகளையும் மஸ்ஜிதுகளையும் அலங்கரிப்பதை கொண்டோ அல்ல. சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்கு, இதெல்லாம் நம்முடைய ஒரு சந்தோஷத்திற்கு. அல்லாஹு தஆலா இதை கொண்டு சந்தோஷப்படவே மாட்டான். இதற்கும் அல்லாஹ்விற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹு தஆலா எதை கொண்டு சந்தோஷப்படுவான்? என்னுடைய நபி ரமதானை எப்படி நோற்றார்கள், அவர்களுடைய தொழுகையை பார், அவர்களுடைய நோன்பை பார், அவர்களுடைய தர்மத்தை பார். சகோதரர்களே, நம்முடைய உறவுகளுக்கு கொடுத்து மகிழ்வதற்காக உள்ள மாதம் இந்த மாதம். நம்மை சுற்றி உள்ள ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை அதிகப்படுத்தி அவர்களுடைய கடன்களை அடைப்பதற்கு, அவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு, இந்த உம்மத்திலே அவர்கள் தனியாக கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்கு, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எனக்கு மட்டும் பதுக்கிக் கொள்ளக்கூடிய கருமி இல்லை நான், அல்லாஹ் இந்த செல்வத்தை கொண்டு உன்னை எப்படி திருப்திப்படுத்துகிறேன் பார் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் இது. யா அல்லாஹ், இந்த செல்வத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பை விட நீ என்னை நேசிக்க வேண்டும் என்ற அந்த அன்பின் தேடல் எனக்கு அதிகமானது. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. எத்தனை இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஈமானுடைய மூமின்களுடைய தர்மத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தர்மம் செய்வார்கள். எப்படி தெரியுமா? அந்த காசு, அந்த பணம், அந்த செல்வத்தின் மீது அவர்களுக்கு ஆசை இருந்தும் கூட, யாருக்கு இருக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, அந்த செல்வத்தின் மீது அவர்களுக்கு ஆசை மஹப்பத் இருந்தும் அதை அவர்கள் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி, ரஹ்மானுடைய அன்புக்காக வேண்டி. நாளை மறுமையிலே கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பின், அந்த நெருப்பின் ஜுவாலையை அணைக்கக்கூடியது தர்மத்தை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. இத்தகுன்னார் வலவு பிஷக்கி தம்ரா. ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் உங்களிடத்திலே உண்பதற்கு இருக்கிறது. எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை கொண்டு சென்றார்கள் பாருங்கள். இன்று நாம் எப்படி 1,00,000 இருந்தால் கூட அதிலிருந்து 100ஐ 1000ஐ கொடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கோடி இருந்தால் 1,00,000ஐ கொடுப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்மத்தை எந்த அளவு கொண்டு சென்றார்கள். உங்களிடத்திலே ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தாலும் அதில் பாதியை பீத்து தர்மம் செய்துவிட்டு உண்ணுங்கள். நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். அஸ்ஸதகா துத்ஃபிஉ கதபர் ரப். ரப்புடைய கோபத்தை இந்த சதகா அணைத்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ரமதானை சிறப்பிப்பது என்பது ஈதுக்காக ஆடைகளை வாங்குவதை கொண்டல்ல, பல வகையான உணவுகளை வைத்து இஃப்தார் பார்ட்டி நடத்துவதை கொண்டு அல்ல.
இஃப்தார் விருந்து, சஹர் விருந்து என்று சுற்றுவதற்காக அல்ல, ஆடம்பரங்கள் செய்வதற்காக அல்ல, பெருமை பேசுவதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்காக, அல்லாஹ்வுடைய ஏழையான தேவை உள்ள அடியார்களை மகிழ்விப்பதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் இது. அல்லாஹ்வை மகிழ்விப்பது எதை கொண்டு? அல்லாஹ் எந்த மாதத்தில் இந்த குர்ஆனை இறக்கினானோ பெருமையாக சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பெருமையோடு சொல்கிறான், இந்த ரமதானிலே குர்ஆன் இறக்கப்பட்டது. சாதாரணமாக சொல்லவில்லை. அந்த குர்ஆனை ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உங்களுக்கு நேர்வழி காட்டியான குர்ஆன், நீங்கள் தேடக்கூடிய சத்தியத்திற்கான ஆதாரங்களை உள்ளடக்கிய குர்ஆன், நீங்கள் தேடக்கூடிய நேர்வழிக்கான அத்தாட்சிகளை உள்ளடக்கிய குர்ஆன் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் இதற்கு நன்றி செலுத்த இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு வையுங்கள். இந்த குர்ஆனை கொண்டு என்னை மாற்ற வேண்டும். அதற்கு இந்த குர்ஆனை திருத்தமாக ஓதுவது, அதனுடைய கருத்துக்களை படிப்பது, இரவு நேரங்கள் கண்டிப்பாக நமக்கு எப்படி சிரமம் இல்லாமல் இருக்கும். பகலெல்லாம் வேலை செய்கிறோம், ஓய்வெடுப்பதற்கும் நேரம் குறைவாக இருக்கிறது. எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்காக, மறுமைக்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, அல்லாஹ்வுடைய என்னுடைய ரப்பை விட்டு தூரமாக இருக்கிற நான் என்னுடைய ரப்பிடத்திலே நெருங்குவதற்காக இந்த சிரமங்களை தாங்கிக் கொள்கிறேன். சகோதரர்களே, வெறும் 3 நாள், குறைந்தது 3 நாள் சிரமப்பட்டு அந்த கியாமுல் லைலை உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தொழுது பாருங்கள். 4வது நாள் உங்களுக்கு சிரமமே தெரியாது. நாம் எப்படி முதல் நாளே எந்த பள்ளியில முஹல்லால ரொம்பவும் குறைவான நேரத்தில் தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்து, அதுலயும் கூட இஷா தொழுகைக்கு போகாம, அதுலயும் கூட அந்த தராவிகில முதல் 2 ரக்காத்துல 2வது ரக்காத்துல போக முடியுமான கணக்கு போட்டு, இப்படி இருந்தால் எப்படி அந்த கியாமுல் லைலுடைய ருசி தெரியும்? யோசித்து பாருங்கள். இபாதத்துடைய ருசி யாருக்கு தெரியும் தெரியுமா? என்னுடைய ரப்புக்காக நான் சிரமப்பட போகிறேன். என்னுடைய ரப்புக்காக இன்று என்னுடைய கால் வலியை நான் உணரப் போகிறேன். என்னுடைய ரப்புக்காக என்னுடைய முதுகு வலிப்பதை நான் உணரப் போகிறேன். பசியோடு, வலியோடு, தாகத்தோடு நான் நிற்பதை என்னுடைய ரப்பு பார்த்து மகிழ வேண்டும். இதன் பொருட்டால் எனது பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும். அந்த தேடலோடு யார் நிற்பார்களோ அவர்களுக்கு கியாமுல் லைல் லேசாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கால் கடுக்க, கால் வலிக்க, கால் வலியால் பெருத்துவிட நின்றுவிட்டு காலையிலே தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதறி போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி கால் வீங்கி விட்டதே, இந்த அளவு நீங்கள் நிற்க வேண்டுமா? ஒரே வார்த்தை சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா சொன்னார்கள், உங்களது முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே என்று கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் தான், நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கே நாம் எவ்வளவு இபாதத்துகள் செய்ய வேண்டுமோ, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது யோசித்து பாருங்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய இந்த ரமதானை முந்திய ரமதானை விட சிறப்பாக்க வேண்டும். அதற்கான அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், நிய்யத் வைக்க வேண்டும். இந்த ரமதானிலே என்னுடைய சஹர் இஃப்தாருக்காக நான் அதிகம் சிரமப்பட மாட்டேன். கிடைத்த உணவுகளை கொண்டு போதுமாக்கிக் கொள்வேன். அளவான உணவை கொண்டு போதுமாக்கிக் கொள்வேன். எளிமையான உணவை கொண்டு போதுமாக்கிக் கொள்வேன். பிறகு என்னுடைய அதிகமான நேரங்களை குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபடுவேன். நஃபிலான தொழுகைகளிலே ஈடுபடுவேன். இரவு தொழுகையை தவறாமல் தொழுவேன், முழுமையாக தொழுவேன். அதுபோன்று என்னால் முடிந்த அளவு ஜக்காத்து போக அதிகப்படியான தான தர்மங்களை செய்வேன் என்று நிய்யத்து வைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும்.
அல்லாஹ் எனக்கு இந்த இபாதத்துகளை எளிதாக்கி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா யார் அல்லாஹ்வை முன்னோக்குகிறார்களோ அவர்களை அவன் அணைத்துக் கொள்கிறான். யார் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது பாவங்களை மன்னித்து இந்த ரமதானை மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வழிகளில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.